நீர் இல்லாத நாளெல்லாம் லாலாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. கரங்களை உயர்த்தி உன்னை ரட்சித்த தேவனை நோக்கி, உன்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்த தேவனை நோக்கி இந்த பாடலை பாடுங்க. நீர் இல்லாத நாளெல்லாம், நீர் இல்லாத வாழ்வாகுமா. Come on, தேவனை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை அன்று வேறு யாரும் இல்லை. Lord, there's none like you. ஓ ராகா தலாலா ஷாதா வாழ்வாகுமா. Thank you, Lord. Thank you, God. Lift your hands to Jesus. Both your hands to the Lord. உங்கள் கரங்களை கர்த்தருக்கு முன்பதாக நீட்டுங்க. It is in adoration that you experience His glory. அவரை உயர்த்துகிற வேளையில தான் கர்த்தருடைய மகிமையை உங்களால் உணர முடியும். If you want to see the glory of God, if you want to if you want to experience and touch the glory, it is in adoration of who He is. நீங்கள் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று சொன்னால் அவரை நீங்கள் துதிப்பதின் மூலமாக, உயர்த்ததின் மூலமாக தான் அவரை நீங்கள் அனுபவிக்க முடியும். That's why the scripture says, "Oh, magnify the Lord." வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை உயர்த்துங்கள். Oh, magnify the Lord. கர்த்தரை உயர்த்துங்கள். Next 30 seconds, I want you to exalt Jesus in this place. தேவனை நாம் உயர்த்துவோம் இந்த இடத்துல. Those who are watching online, இணையதளத்தின் மூலமா பார்க்கிற நீங்கள், just forget about everything right now. Lift your hands to the Lord. நீங்க மற்றவர்கள் எல்லாவற்றையும் மறந்துட்டு உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பாருங்கள். The Lord is going to do something powerful tonight. இன்று இரவு வல்லமையான ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம மத்தியிலே செய்ய போகிறார். There is something about you and God tonight. இன்றைக்கு உங்களுக்கும் தேவன் மத்தியிலே உள்ள காரியத்தான் இன்றைக்கு நடக்க போகிறது. Reach out to the Lord. ஆகவே தேவனிடத்திலே நெருங்குங்கள். There's some of you here, you feel far away from God. உங்களில் ஒரு சிலர் நீங்கள் தேவனிட்டு ரொம்ப தூரமா இருக்கிறது போல நினைக்கிறீர்கள். It's been a while since you actually teared before Jesus. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவுக்கு முன்பதாக உங்கள் கண்ணீர் வடித்து அநேக நாட்கள் ஆகிறது. It's been a while you feel like you have sat under the feet of Jesus. நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தது எவ்வளவு நாட்களுக்கு முன்பதாக நடந்தது போல் இருக்கிறது. I feel the Lord wants to draw you closer to Himself tonight. இன்றைக்கு தேவன் உங்களை அவர் தம்மிடத்தில் நெருக்கி அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். Come on, படிங்க. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளா. தேவனை நோக்கி சொல்லுங்க. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் நீரா நீராவா. கண்களை மூடி, close your eyes. There is a scripture that says this. வேதத்திலே ஒரு வசனம் உண்டு. Take me to your secret place. Take me to your secret place. உம்முடைய ஒளிப்பிடத்திற்குள்ளே என்னை கொண்டு செல்லும். I want to dwell in the chamber of your love. உம்முடைய அன்பின் மறைவிடங்களிலே நான் வாழ விரும்புகிறேன். Oh, that is the place that we are made for. நாம் ஒரு இடத்திற்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். என்னை அறைக்குள் என்னை அழைத்தும் செல்லும் ஆண்டவரே. நானும் நீயும் அன்பில் கலிகூறலன் அப்படின்னு சாலமன் எழுதுறார். Let us make love, Jesus. நாம் தேவனோடு அன்பு செய்வோம். There is power in the communion with Jesus. நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்போது அங்கே வல்லமை உண்டாகும்.
This is what we're going to do next few minutes. அடுத்த ஒரு சில நிமிஷங்களுக்கு நாம் இதைத்தான் செய்ய As போகிறோம். the body of Christ, நாம் கர்த்தருடைய சரீரமா இருக்கிற இந்த வேளையில power in gatherings. நாம் இப்படி ஒன்று கூடி வரும்பொழுது அங்கே வல்லமை உண்டு. I want you to bring your secret place out right now. உங்களுடைய அந்த ஒளிப்படத்திற்குள்ளே நீங்கள் கொண்டு வாருங்கள். Bring out your secret heart before God right now. உங்களுடைய அந்த ரகசிய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். Let it go as a living sacrifice unto Jesus. கர்த்தருக்கு முன்பதாக அது உகந்த ஜீவ பலியாக At the புறப்படட்டும். end of this service, இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பதாக you will be closer to Jesus than you came before. நீங்கள் வந்ததுக்கு போல இல்லாதபடி நீங்கள் தேவனோடு இன்னும் நெருங்கமாக இருப்பீர்கள். சொல்லுங்க, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, வாழ்வெல்லாம் என் நேசரே, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, என்னை அழைத்து செல்லும் ஓடி வந்திடுவேன், அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பின் களி கூறுவேன், கவர்ச்சியின் நாயகரே. Come on, look to Jesus. கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. I look to the Lord. I look to the Lord. நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். Where does my help comes from? அங்கிருந்து எனக்கு ஒரு தாசி வரும். Oh, I look to the mountain of God. உன்னத மலைகளை நோக்கி பார்க்கிறேன். I look to the God who sees me. என்னை பார்க்கிற தேவனை நோக்கி பார்க்கிறேன். David said, I sought the Lord and he delivered me from all my fears. நான் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது அவர் என்னை எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்தார் என்று தாவீது சொல்கிறார். Come on, look to Jesus. கர்த்தர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். Come on, I want you to pray in the spirit. Next 30 seconds, something's going to break loose. அடுத்த ஒரு 30 நிமிஷத்துக்கு எல்லாரும் ஆவியிலே ஜெபம் செய்வோம். Come on, lift your voice. Lift your voice, church. Oh, la 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 la, shetere na kama kanama, ora kala mana 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 shete, ile kana kanama. Come on, come on. Pudiya kine, pudiya niyal abhishek manore. Korola karaba sandai. உனக்கு சோர்வான காரியங்களை எடுத்து செல்ல ஆண்டவரே, சோர்வின் காரியங்களை எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. இkaraba baba baba sotoloro moshandai. Come on. Okarama sanda lakerama sanda. Fresh fire tonight. Let God arise. தேவனே உன் சிங்காசனத்தில் எங்களை பாரும் ஆண்டவரே. Kama tala kama. Okaraba baba sotoloro robo shandai. Yes. Something. God is breaking something. Ekama shata lakamo. Orakatela ramana kanama shanda. Orakatala lama roko bobo. Fresh fire, Lord. Puriyakini andore. Come on. Receive a fresh anointing from the Lord. Touch Holy Spirit. Come on. Ekama masata la ramana mana mama mama mama.
ரக்கனமஷாதாய் உனக்கு எதிர்ப்பாக கிரியை செய்ற எல்லாம் அந்தகார பிசாசுகளும் இப்போதே வாய்க்காம போகதாக ஓ ரக்கச்சலரமசந்தோ இனமனமஷாதலமன் ஓ ரக்கரமனமஷாதனமன் everything that rises against your call, everything that rises against your call உங்களிடத்திலே தேவன் எல்லாவற்றையும் எழுவ பண்ணுவார். shall not prosper. உங்களை செழிக்க செய்வார். Come on. Fresh fire. Bilingual. It's your time to arise, says the Lord. It's the time of power. It's the time of glory. These are the days of my glory, says the Lord. இது மகிமையின் காலங்கள் பின்னோக்கி நீ பார்க்காதே. Don't look back. I am moving you forward with the clouds of fire. கர்த்தருடைய அக்கினி இப்பொழுதே பாய்கிறது. கர்த்தருடைய அக்கினி பாய்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி கர்த்தா. Come on, just worship the Lord. Hilakama soto lokobo sanda. Materakama soto. Maleka patala roko. Malele shatala mama. Kamatena nasoto. Yes. Glory to glory, Lord. Anointing after anointing, Lord. சுத்திகரி மனோரே. Sanctify Lord. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. Forgive us Lord. சுத்திகரித்தல்லும் அப்பா. If we have gone away from you, forgive us Lord. எங்களை மன்னித்தருளும் பிதாவே. Come on. Ask the Lord, say Lord forgive us. Forgive us Jesus. எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். Forgive us Jesus. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும் அப்பா. Forgive us for being lukewarm, God. நாங்கள் அனலெல்லாம் வெதுவெதுப்பாக இருக்கிறது எங்களுக்கு I feel the மன்னித்தருளும். spirit of repentance right now. நான் இப்பொழுது மனம் திரும்புதலின் ஆவியை நான் Oh, the உணர்கிறேன். Lord is pouring out His spirit of repentance right now. இப்பொழுது மனம் திரும்பக்கூடிய ஆவியை தேவன் இப்பொழுது பொழிந்து Oh, கொண்டிருக்கிறார். turn to the Lord. கர்த்தரிடத்தில் திரும்பி வாருங்கள். He is a good God. Turn to the Lord. நீங்கள் தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள். Lord, forgive us for being lukewarm. நான் வெதுவெதுப்பாக இருப்பதை தேவன் மன்னிப்பார். Lord, forgive us for being complacency, God. Being complacent. நாங்கள் வந்துட்டு சாதாரணமாக இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கு மன்னித்தருளும். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, if we have grieved you and hurt you, God, we ask for your forgiveness. Come on, church. நாங்கள் உங்களை அநேக விதத்திலே வேதனைப்படுத்தி இருக்கிறோம். எங்களை தயவு செய்து மன்னித்தருளும். Is there anything that in your heart that you need to get rid of? This is the right time to do it. நீங்கள் தேவனை வருத்தப்படுத்தக்கூடிய காரியம் எதுவாக உங்கள் உள்ளத்தில் இருக்குன்னு சொன்னா இந்த வேலையில அதை அறிக்கையிட்டு நீங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. God doesn't look how much money you give to the church. God doesn't see how much scripture you read. God cares about all that, but God looks into your heart. நீங்கள் எவ்வளவு அதிகமாக வேதம் வாசிக்க என்பதை தேவன் பார்க்கிறது கிடையாது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக அவரை தேடுங்கள் என்பதை பார்க்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு இதயத்தை பார்க்கிறார். Today the Lord is looking at your heart. தேவன் உங்களை இதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். That eyes that full of fire looks at you tonight. தேவன் தம்முடைய அக்கினியின் மூலமாக உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Forgive us God, forgive us God, forgive us God, எங்களை மன்னித்தருளும் பிதாவே. Lord, forgive us if we have just played church. எங்களை மன்னித்தருளுங்க தாவே. ஆண்டவரே சபைக்கு வந்து போய் அந்த மாதிரி அத்திட்டின ஆண்டவரே எங்களை எழுப்புதலால் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே I want to burn for you. அக்கினியால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க. Lord, forgive us for gossiping, God. God wants you to repent. If you have gossip about someone else, God wants you to repent of it. தேவன் நம்மை மன்னிக்க
மன்னிப்பு கேட்க விரும்புற மற்ற விரோதமா நாம எது தவறா பேசினா அது தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். Come on. The Lord does not take delight in gossip. God does not take a delight in talking about someone else's weaknesses. மற்றவர்களை குறித்து நாம் அவதூறா பேசுகிறதை குறித்து தேவன் சந்தோஷப்படுகிறவர் அல்ல. Come on, let it go. Say, Lord, forgive me, Lord, bless. அது எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். கர்த்தர் sanctify. There's a sanctifying fire. Sanctify yourself today for tomorrow. You will see wonders. And God is faithful. God is faithful. He wants to do something powerful. That's why He wants you to come before Him. Come before Him with the throne of grace. நம்முடைய தேவன் உள்ளமராய் இருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையிலே அவர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆவியா கர்த்தருக்கு முன்பதாக வாருங்கள். அவர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவார். If you can kneel down. முழங்கால் படிடலாம். நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். If you can kneel down before the Lord. கர்த்தருக்கு முன்பதாக நாம் முழங்கால் படிடுவோம். I did not plan to do this. நான் இப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்க கிடையாது. I feel the Lord is just பரிசுத்தத்தினார். Church, we need revival. கர்த்தர் நம்ம சபையிலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க விரும்புகிறார். We need revival in our land. நம்முடைய நாட்டிலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். We need revival in our city. நம்முடைய பட்டணத்திலே எழுப்புதல் உண்டாக வேண்டும். We need revival in our family. நம்முடைய குடும்பத்திலே தேவன் எழுப்புதல் உண்டாக்க வேண்டும். We need revival in our heart. நம்முடைய இருதயத்திலே எழுப்புதல் உண்டாக வேண்டும். I want you to make an altar right now before Jesus. நாம் தேவனுக்கு முன்பதாக ஒரு பலிபீடம் கட்டுவோம். And offer yourself as a sacrifice to the Lord. உங்களே நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக பலியாக ஒப்புக்கொடுங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே, I give you Lord, ஆண்டவரே, என் இதயத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் சிந்தனையை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னோட will power ஆண்டவரே, I give my will power to you, Lord. Commit my will. Come on, church, let us humble ourselves before the Lord. I'm feeling the fear of God. I'm feeling this glory in my spirit. I feel the Lord just wants us to come before Him right now. This is not a judgment from God. This is not God is punishing us. No, how can we stand before the Almighty God but to bow down before Him? அவர் முன்பாக நம்ம தகுதி இல்லாம இருந்தோம். ஆண்டவர் இன்று நம்மளுக்கு தகுதியை கொடுத்திருக்க. பாவத்திலிருந்து அசுத்தமான காரியங்களை நம்ம வாழ்ந்திருந்தோம். இன்று ஆண்டவர் அவர் முன்பாக நிற்க ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையை கொடுத்திருக்க. அந்த கிருபையால தான் நம்ம இன்னைக்கு முன்பாக நிற்கிறோம். அவர் முன்பாக நின்று அந்த பரிசுத்தப்பட்ட அந்த தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, Lord, we look to you. We don't strive. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களிடத்தை பெற்றுக்கொள்ள தான் நான் வந்திருக்கோம் பிதாவே. இது நீங்க ஏன் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இதயத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, we surrender our hearts again. We surrender our hearts again. Come on, Lord, I pray for a spirit of repentance, God. We want to change. Thank you, Lord. Change our hearts, God. Lord, we change. Lord, change our hearts. Lord, change our family, God. எழுப்புதல் சொல்லுங்க, ஆண்டவரே, church, you have the power to ask Lord for revival. நீங்கள் எழுப்புதலை கேட்பதற்கு நமக்கு உரிமை உண்டு. எழுப்புதலை கேளுங்கள் தேவனிடத்தில். ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் ஆவி ஆண்டவரே, உங்க பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் ஒரு எழுப்புதல். யாரோ எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. ஆண்டவரே, சபையா நாங்க ஆண்டவரே ஐயா முன்பாக வருகிறோம். We come to the throne of grace. We come to the throne of grace. கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பதாக நாங்கள் வந்திருக்கிறோம். God, we ask for the manifestation of your power. உம்முடைய வல்லமையின் மகத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். We ask that you visit the Indian community in JB and in Malaysia, Lord. Lord, இந்த ஜோஹாபாருவிலும் இந்த மலேசியா முழுவதும் இருக்கிற எல்லா இந்திய ஜனங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். Lord, you love them so much. நீங்கள் அவங்களை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறீங்க. As you loved us and saved us from our sin and our curse, Father, we ask. எங்களை நீங்கள் மேல் அன்பு வைத்து எங்களை பாவத்திலிருந்து ரட்சித்து செல்வ கொடுத்து வந்தது போல, Lord, we pray that you would touch many, Lord, many. அதே போன்று இன்னும் அநேகரை நீங்கள் தொட வேண்டுமாய் ரட்சிக்க வேண்டுமாய் அவர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். Father, பிதாவே, பிதாவே, we ask for your compassion over us. எங்கள் மேலே உம்முடைய மனதிறக்கம் வரட்டும் அப்பா. Lord, give us compassion for souls tonight. ஆத்துமாக்களுக்காக எங்களுக்கு உள்ளத்திலே மனதிறக்கத்தை கொடுத்தருளும். Come on, one of the way that you know you are burning for Jesus is when you burn for souls.
நீங்கள் ஒரு வழியில நீங்க ஆத்துமாக்களுக்காக அந்த மிகுந்த வாஞ்சி உள்ளவர்களா நீங்கள் இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டருக்காக நீங்க ரொம்ப அன்பா இருக்கும்போது அவரோட எப்படி தெரியும், ஆத்மாக்காக நீங்க ஒன்றும் ஆண்டவரே ஆத்மா வேணும்னு ஆண்டு அந்த ஒரு தாகம் சபையில் ஆண்டு கொடுப்பாராக. உங்க வாழ்க்கையில் ஆண்டு ஒரு தாகம் வைப்பாராக. Lord, give us burden, not just burden, God. We pray for compassion, God. Compassion. ஆத்மாக்கள் மேல் எங்களுக்கு மனதுருக்கத்தை கொடுத்தரலும். அழிந்து போகிற ஆத்மாக்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். Oh, we come before you, Lord. நாங்கள் உமக்கு முன்பதாக வருகிறோம். Jesus, இயேசுவே, empower us. எங்களை வல்லமை கொடுத்தரலும். Empower us, God. எங்களுக்கு வல்லமை கொடுத்தரலும். With right thinking. எங்களுக்கு சரியான எண்ணங்களை கொடுத்தரலும். With right, Lord, with right truth. சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்தும். Lord, give us your truth. உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தரலும். Fill us with the spirit of revelation. Spirit ஆண்டவரே வெளிப்படுத்தின ஆவியினால் ஆண்டவரே எங்களை அபிஷேகம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. Thank you, God. Thank you. Give us heart for souls. ஆத்துமாக்கள் மேல் ஒரு வாஞ்சியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். Help us not to close our eyes. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆண்டவரே உன் ஆத்மா ஆண்டவரே உன் இதயத்தில் ஆத்மா வாஞ்ச இருக்கு ஆண்டவரே. அந்த வாஞ்சை எங்க மேல Lord we cannot do ஆண்டவரே. எங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது ஆண்டவரே, எங்களால முடியாது. But you can empower us. ஆத்துமாக்களுக்குள்ள வாஞ்சியங்களை கொடுத்து அந்த ஆத்மாக்களுக்கு ஏற்ற ஊழியங்களை செய்வதற்கு எங்களுக்கு வல்லமை கொடுத்தரலும். We surrender to you, Lord. நாங்கள் எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். Come on, surrender to the Lord. நாங்கள் முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒப்புக்கொடுங்க ஆண்டவர்ட்ட ஒப்புக்கொடுங்க. Lord, we surrender our lives to you, Lord. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். Forgive us, God. எங்களை மன்னித்தருளும். Thank you, Lord. Thank you. Thank you, God. Such a presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னம், பரிசுத்த பிரசன்னம் மத்தியிலே இருக்கிறது. Is there anything you need to give up? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா? Bring it before the Lord. அதை கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். Is that comparison that you are struggling with? ஏதோ ஒரு சில காரியங்கள் நிமித்தமாக நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். Are you struggling with jealousy? பொறாமையின் நிமித்தமாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Have you talked bad about someone else? மற்றவங்க பற்றி நீங்க பேசியிருந்தா ஆண்டவர் சொல்லுங்க ஆண்டவரே Lord sanctify, but these are the things that would hinder the anointing of God in your life. மற்றவர்களுக்கு விரோதமாக தவறான எண்ணங்கள் அவதூறான பேசிப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேலே வருவதற்கு அவைகள் தடைகளாக இருக்கும். Unforgiveness is like you drinking the poison and expecting someone else to die. நீங்கள் விஷத்தை கொடுத்து விட்டு மற்றவர்கள் மரிக்க வேண்டும் என்று நினைப்பது போல இருக்கிறது. The Lord wants you to forgive those who have hurt you. கர்த்தர் நம்மை மன்னிக்க விரும்புகிறார். The Lord wants you to forgive. நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கும்படி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Because unforgiveness, ஏனென்றால் மன்னிக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலை, you get into a prison. நீங்கள் ஒரு சிறைச்சை கைதியை போல இருக்கிறீர்கள். It hinders you from knowing the Lord. அப்படி இருக்கும்போது அது கர்த்தரை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு உங்களுக்கு தடையாக இருக்கும். We don't want anything to hinder us to go closer to God. நாம் தேவனிடத்தில் நெருங்கி வருவதற்கு எதுவுமே நமக்கு தடையாக இருக்கக்கூடாது. Forgive us, Father. எங்களை கேட்டருளும் பிதாவே. Thank you, Lord, that your Holy Spirit is empowering us tonight. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுக்கிறதுக்காக நன்றி The Lord செலுத்துகிறோம். is empowering us tonight இப்பொழுது தேவன் நம்மை வல்லமையிலே பலப்படுத்தி கொண்டு with வருகிறார். a kingdom mindset. அவருடைய ராஜ்யத்திற்காக With a kingdom mindset. அவருடைய Amen. Thank you, God. நன்றி. If you can sit in your chair, go ahead and sit. நம்ம எல்லாரும் எழுந்து உட்காரலாம். Thank you, Lord. Thank you, God. Thank you. Thank you. நன்றி இயேசு. நன்றி. Such a presence of God. தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் மத்தியிலே How இருக்கிறது. many of you feel that? How many of you can feel it? எத்தனை பேர் அதை உணர முடிந்தது? The rest of you sleeping or what? Amen. Can feel the presence. Yesterday was powerful.
I don't know how many of you were here watched, but I went back with an encounter with the Lord. நேற்றைய தினத்திலே நல்ல அருமையான கூட்டம் நடந்தது. எத்தனை பேர் அதை நன்றாய் உணர்ந்தீர்கள் எனக்கு தெரியாது. Is it okay? Or you want me down? I think up better. Okay, like put up. Whatever easy for you guys. And God is doing something powerful all over the earth. இங்கே தேவன் நம்மத்திலே பெரியதான வல்லமையான காரியங்களை நடப்பித்து கொண்டு வருகிறார். One of my friend back in the States we started a worship outside, outside open field worship from 5,000 to 10,000. Now we have 20 to 30,000 people gathering in America, coming out of the church to worship the Lord Jesus. அமெரிக்கா தேசத்திலே நான் இருக்கிறதுல என்னுடைய நண்பர் ஒருவர் கூட்டம் சபைக்கு வெளியே பொது இடத்துல வெளிப்படை இடத்துல கூட்டம் நடத்தி கொண்டு அது 500ஆக இருந்து இன்றைக்கு அது வளர்ந்து 20,000 30,000 பேர் கூடுகிற அளவுக்கு அந்த கூட்டம் பெருகி விட்டது. I tell you, God's going to do something powerful all over the world, and bilingual, you are part of that story. தேவன் உலகம் முழுதுல பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அது மாற்றமல்ல, உங்கள் மத்தியில உங்கள் சபையில தேவன் பெரிய எழுப்புதலை உண்டாக்க போகிறார். இதுக்கெல்லாம் கையை தட்ட மாட்டீங்களா? நல்லா நன்றாக உற்சாகத்துடன் கரத்திற்கு நாம் கரம் தட்டுவோம். There's one time we were doing deliverance செஞ்சிருந்தோம். நாம் நேற்று தினத்தில் சில பேர் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். I was doing a deliverance once. I didn't say anything. I just clapped my hands and then she got delivered. நான் ஒன்றும் செய்யவில்லை, வெறும் கைகளை மாத்திரம் தட்டின போது அந்த சகோதரன் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். That's why it's so good to clap hands. You don't know what people around you are getting delivered. ஆகவே தான் கரங்களை தட்டுவது ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளணும் நமக்கு தெரியாது. You are part of a great story that God is writing. தேவன் நம்மத்திலே செய்கிற காரியங்களுக்கு நீங்கள் ஒரு பொறுப்பு உள்ளவர்களாக இருக்க போகிறீர்கள். There's a worldwide revival that's happening. உலகம் முழுதுல தேவன் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். There's a worldwide awakening that's happening. அங்க உலகம் முழுதுல தேவன் உடைக்கப்படுகிறது நடந்து கொண்டிருக்கிறது. One of my friends is doing awakening, a movement called Awakening Europe. Awakening Europe சொல்லி ஒரு மூவ்மென்ட் ஒரு மீட்டிங்ஸ் நிறைய யூரோப்ல வைக்கறாங்க. Yesterday there was at least about, I think these 2 weeks, about 30 to 40 people in Europe gave their life to Jesus. யூரோப் தேசத்திலே எழுச்சி எனப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தை போல அவர்கள் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கடந்த ஒரு சில நாட்கள் 2-3 வாரங்களுக்கு முன்பதாக 30,000-40,000 பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். One of my friend text from Africa and said, in Tanzania they're seeing people coming to the Lord like never before in the history of Tanzania. ஆப்பிரிக்காவில் தன்சானியா நாட்டிலே அங்கே இதுவரை இல்லாத அளவுக்கு அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இப்பொழுது தேவனை தேடி வந்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு செய்தி அனுப்பினார். So we are part of a bigger picture. Amen. ஆகவே இந்த தேவன் செய்து கொண்டிருக்கிற இந்த பெரிய ஒரு அந்த ஊழியத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். We are called the body of Christ. நாம் தேவனுடைய சரீரமாக இருக்கிறோம். We are not a body by ourselves. நாம் நமக்கு மாத்திரம் நம்ம சரீரமாக இருக்கவில்லை. If he hurts Pastor Brad, he hurts me. நீங்கள் நம்முடைய போதர் பிரெட் அது அவருக்கு மனதை உருக்கத்தை மனதை தாக்கும் என்று சொன்னால் அது என்னையும் தாக்கும். If he hurts this brother, it hurts me too. இந்த சகோதரர் ஜேம்ஸ் அதை பாதிக்கும் என்று சொன்னால் என்னையும் பாதிக்கும். Because we are one body of Christ. ஏனென்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். That's why Paul said, and don't compare yourself with body, don't compare yourself, because we need all of you for the furtherance of the kingdom. ஆகவே தான் பவுல் தெளிவாக சொல்றார், சரீரத்திலே நீங்கள் எந்த ஒரு அவயவமா இருந்தாலும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இந்த சரீரம் முழுவதுமாய் இயங்குவதற்கு எல்லா அவயங்களும் தேவை. The comparison will kill your anointing. நீங்கள் இப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய அபிஷேகத்தை அது அழித்து போடும். Comparison, there's so much thing goes on social media. Those things, the comparison, அவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்ல. ஆண்டவரே அங்க பாருங்க ஆண்டவரே நீங்க அங்க செய்றீங்க இங்க செய்யல. You know what he creates? It is ungrateful heart towards the Lord. ஆண்டவருக்கு நன்றி கடன் இல்லாம ஒரு நமக்கு தெரியாம அந்த ஒரு சுபாவம் நமக்கு வந்துரும். நம்ம என்ன செஞ்சோம்னா compare பண்ணா இவர் செய்றாரு இவர் மேபி no that is not how the kingdom of God works. தேவனுடைய ராஜ்யம் அப்படி ஒருத்தரை நம்ம ஒப்பிட்டு பார்க்க விதமாக செயல்படுகிறது கிடையாது. So the reason I say this is powerful because there's power in an agreement. ஒரு ஒப்பந்தத்திலே அங்கே வல்லமை உண்டு. When one or two are gathered in my name, Jesus said, I will be in the midst of them. எங்கே 2 பேராவது 3 பேராவது கூடுவார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். Amen. If
You know, that's the power of agreement. When something comes, let's say, if something agrees together, it creates synergy or creates momentum. ஒரு ஏதோ ஒன்று ரெண்டு மூணு இப்படி ஒன்று சேரும்போது அங்கே ஒரு விதமான சக்தி அங்கே உருவாக்கப்படுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி இருக்காங்க. அவங்க மூணு பேரும் ஒரு 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 அன்எண்டிங், ஒரு முடியாத ஒரு பவர், ஒரு ஒரு யூனிட்டி, ஒரு என்ன சொல்லுவாங்க யூனிட்டினா, ஒரு ஒற்றுமையில தான் அவங்க இருக்காங்க. அந்த ஒற்றுமை தான் ஆண்டு சொல்றாரு, பிதாவே, ஜான் 17 நம்ம இது இருந்து நம்மளுக்கு இந்த ஒற்றுமை இருந்து போல ஆண்டவரே இவங்களும் நம்மளை பார்த்து சொல்ற நம்மளுக்கும் அந்த ஒற்றுமை தேவைன்னு ஆண்டு சொல்றாரு. You know why? Because the devil knows, பிசாசுக்கு தெரியும் எங்க காரியங்கள் உடைஞ்சிருக்கோ அங்க அவன் வாசம் பண்ற இடம். Because you know, when our fellowship are broken, it becomes open door for the enemy to come in. நம்முடைய ஐக்கியம் அங்கே பிளவுபடும் போது அந்த பிளவின் மத்தியிலே சத்ருவானவன் நம்மிடத்தில் வந்து நாம தாக்க முடியும். But here's the thing, when your fellowship is strong with God and one another, that becomes a place of power. ஆனால் நம்முடைய ஐக்கியம் நம்ம தேவனோடும் ஒவ்வொருவரோடு கூட அது ஒற்றுமையாய் உறுதியாக இருக்கும் பொழுது அங்கே தான் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யறதுக்கு முடியும். Yesterday I felt such an hunger in the atmosphere. இந்த நேற்றைய தினத்திலே அந்த சூழ்நிலை மத்தியில் இந்த ஆராதனையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய தாகம் உண்டானது. எனக்குல I felt with the people were so hungry for the Lord. அங்கே கூடி வந்தவர் எல்லாரும் மிகப்பெரிய வாஞ்சியோட தாகத்தோடு அமர்ந்தது போல எனக்கு உணர்வு வந்தது. I always feel this whenever I come to Bilingual. இந்த உங்களுடைய சபைக்கு நான் வரும்பொழுது இது எப்பொழுது நான் உணர்கிறேன். There's something about hunger and unity that you guys have. It's powerful. It can break bondages of the enemy in the city. உங்கள் மத்தியிலே மிக நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு தாகத்தோடு இருக்கிறதுனாலே இப்படிப்பட்ட தாகம் இங்கே இருக்கிற இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் அதை உடைக்க முடியும். Amen. Amen. So you are a body of Christ. ஆகவே நீங்கள் தேவனுடைய சரீரமாக இருக்கிறீர்கள். And there's a power when you come together. நீங்கள் இப்படி ஒற்றுமையா வரும்பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படும். Amen. And keep praying for revival all over the earth. ஆகவே உலகம் முழுவதும் தேவன் எழுப்புதலை உண்டாக்கும்படியா நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். Thank you, Lord. Thank you, நன்றி Jesus. கர்த்தாவே. There's someone I'm going to jump into the word today. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். And then I'm going to pray later. அதன் பிறகு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Amen. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? இங்க காணா போன மாதிரி எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy? Amen. Praise the Lord. Praise the Lord. There's someone watching online. இங்கே இணையதளத்தின் மூலமா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். One of your brother, in fact this is for a lady, one of your brother is a drug addict. இந்த என்னை பார்த்து கொண்டிருக்க ஒரு சகோதரி, உங்களுடைய சகோதரர் ஒருவர் வந்துட்டு போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார். And the Lord wants to deliver your brother. உங்களுடைய அந்த சகோதரரை தேவன் விடுதலையாக்க விரும்புகிறார். Please connect with us. எங்களோடு கூட தொடர்பு ஐக்கியம் கொள்ளுங்கள். We would love to meet up with your brother. உங்களுடைய சகோதரரை நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம். It's a call of God on your brother. உங்களுடைய அந்த சகோதரர் மேல தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. It's called to be an evangelist for Asia. இந்த ஆசியா கண்டத்திற்கு ஒரு சுவிசேஷகனாக தேவன் எழுப்ப விரும்புகிறார். That's why there's so much attack in his life. அப்படிப்பட்ட தாக்கம் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. So the Lord wants to deliver him. தேவன் அவரை விடுதலையாக்க விரும்புகிறார். Thank you, Lord. Bless that man, Lord. அந்த சகோதரரை ஆசீர்வதித்துள்ளோம் ஆண்டவரே. In Jesus name. இயேசு கிறிஸ்து நாமத்தில். Amen. 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 Thank you, Lord. Thank you. Man, I feel the anointing. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Thank you, God. Thank you, God. Thank you, God. Thank you, God. Thank you, Lord. Thank you. God is healing someone with migraine. உங்களில் ஒரு சிலருக்கு தலைவலி, ஒற்றை தலைவலி இருக்கிறவர்களை தேவன் எப்பொழுதே சுகமாக்குகிறார். Thank you, Lord. Bless you, Lord. Heal. All right, let me do this later. Thank you, Jesus. I want you to open your Bible to Psalms 23. சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். Psalms 23. Thank you, Lord. Good job. You can sit down. And I'm going to sit down because I just feel like sitting down. நான் இந்த நாளிலே உட்கார்ந்து கொண்டு உங்களோட பேச விரும்புகிறேன். I want to teach some things that's really powerful. வல்லமையான ஒரு செய்தியை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். Can I do that? செய்யட்டா? Please don't fall asleep. Uncle, இங்க பாருங்க. தூங்கிடாதீங்க. I'm going to teach something that's powerful. வல்லமையான ஒரு செய்தி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். Because I feel there's power in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. There's power in the written word. இங்க எழுதப்பட்ட வார்த்தையில வல்லமை உண்டு. There's much more power in the Rhema word of God.
அந்த தேவனுடைய ரேமா வார்த்தையில் இன்னும் அதிகமான வல்லமை உண்டு. Because this is the breath of God. ஏனென்றால் இதுதான் தேவனுடைய மூச்சா இருக்கிறது. If the enemy can stop you from reading or meditating on the word, 99% of his mission is already accomplished. இது 99% இந்த வார்த்தையில எழுதப்பட்ட பிரகாரம் நடந்துன்னு சொன்னாக்க எல்லாமே நிறைவேறி முடியும். That's why sometimes we don't feel like reading the word. ஆகவே தான் நமக்கு அநேக சமயத்தில் வேதத்தை வாசிக்கிறதுக்கு நம்மால முடிகிறது இல்லை. Because this is the most powerful love letter of God in our life. ஏன்னு சொன்னால் இது தான் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற காதல் கடிதமா இருக்கிறது. I want to teach you something that's really helped me that throughout my life and I want to teach that to you. என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு தேவன் இந்த விதமாக அதிகமாய் கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். Look at me. எல்லாம் நோக்கி பாருங்கள். There is a place in God. தேவனிடத்தில் ஒரு இடம் உண்டு. That only you can go. அங்கே நீங்கள் மாத்திரம் தான் போக முடியும். There's a place in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் ஒரு இடம் உண்டு. That's written for you. A name is written under you. அங்கே அந்த இடத்திலே உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. John chapter 14 the Lord says I'm going away and to prepare a place for you. யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக போகிறேன்னு சொன்னார். Right, so that is in the presence of God. அங்கே தேவனுடைய பிரசன்னத்திலே is where we are meant to be. அங்கே தான் நாம் இருக்க வேண்டும். இருக்க வேண்டிய இடம். That's where we live from. அங்கே தான் நாம் வாழ வேண்டிய இடம். We don't live towards the presence, we live from the presence of God. நாம் தேவனிடத்தை அங்க அந்த பிரசன்னத்தை நாம் போகிறது கிடையாது, அந்த இடத்துல தான் நாம் வெளியே வர வேண்டும். Right, listen, the presence of God is so powerful and it is the only thing, one of the most important thing that we need to cultivate in our life. ஆக இந்த தேவ பிரசன்னம் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனாலே அந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் முறையிலே ஒன்றாய் நாம் அதை வளர்க்க வேண்டும். See, ignorance, தெரியாமல் இருப்பது, ignorance will kill the best thing that God has in your life. தெரியாமல் இருக்கிறது முட்டாள்தனமானது தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நல்ல காரியங்களை அது அழித்து போடும். If I tell you இன்னைக்கு நான் சொல்றேன்னா இப்ப திடீர்னு நான் சொல்றேன்னா உங்க பேங்க்ல ஒரு 10 million ringgit இருக்கு, நீங்க என்ன செய்வீங்க? You will walk back. Why? Suddenly you had this suddenly you had this revelation, your spirit is enlightened suddenly into to know that the access you have in your bank. Does that make sense? Suddenly you have become aware. Suddenly there's awareness. Oh, அந்த காசு என்னோட. புரியுதுங்களா சொல்லுது? அது என்னோட. That's what I'm trying to teach you tonight is you have everything you need in the kingdom of God. உதாரணத்துக்கு உங்க பேங்க்ல 10 மில்லியன் பணம் இருக்கிறது என்று ரிங்கிட் இருக்கிறது திடீரென்று அந்த உணர்வு வந்தால் நம்ம என்ன செய்ய உடனே ஒரு எழுச்சி நமக்கு உண்டானது போல ஒரு ஒரு உற்சாகம் வரும். அதனால உடனே என்ன செய்வோம், எனக்கு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு மிக உற்சாகத்தோடு நம்ம செய்ய வேண்டிய காரியத்துக்கு எழுந்து போவோம். அதே போல தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கும்பொழுது அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள் நாம் இருக்கிறோம். In Corinthians Paul எப்படி எழுதுறாரு? Paul Corinthians எழுதுறாரு, Peter 1 Peter they say Paul எப்படி எழுதுறாரு? Everything you need in the kingdom is already been given to you. ராஜ்யத்துல உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டு ராஜ்யத்துல உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லிருக்காரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் Paul எழுதுறாரு everything pertaining life, உங்க வாழ்க்கைக்கு கூடிய காரியங்கள், வாழ்க்கைக்கு என்னென்ன கூடிய காரியங்கள் அதெல்லாம் கிறிஸ்து இயேசு நமக்கு என்ன செய்தாரு, கொடுத்துட்டாரு. So we are not striving, நம்ம ஆண்டவரே வேணும் அந்த மைண்ட் செட் விட்டு எனக்கு கொடுக்கப்பட்டதால் என்னோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. Because I already receive, now I start thinking so differently. எனக்கு வேணும்ட்டு நாம் கேட்கிற அந்த மனநிலைமையில நாம் இராதபடி எனக்கு ஏற்கனவே தேவன் கொடுத்து விட்டார், இவைகள் எல்லாம் எனக்கு சொந்தமாய் என் கரத்திலே என்னிடத்திலே இப்பொழுது இருக்கிறது என்ற அந்த எண்ணம் உடையவர்களாய் நம்முடைய எண்ணத்தை மாற்றி வாழ வேண்டும். I hope you will catch this. I hope I can translate this well to you.
நான் சொல்லுகிற இதை நீங்க நன்றாய் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். All right, and then we're going to study Psalms 23 and then I'm going to pray for you. Amen. ஓகே, இப்பொழுது சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து அதன் பிறகு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Your power for your living is found in the presence of God. நீங்கள் வாழ்வதற்கு ஏற்ற வல்லமை வந்து தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. Before Joshua went to the promised land, the promised land was the fruit. Promised land, it's not the destination, but the presence of God was the destination. அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் யோசுவா போக வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட தேசம் தான் அவருடைய கடைசி இலக்கு கிடையாது. அங்கே வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, அதுதான் அவர்கள் செல்ல வேண்டிய இலக்கு. Marriage, school, family, work, all this comes out from your reward. Your first reward is the presence of God. From the presence of God, all this thing comes out. நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது அந்த தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தான் நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை, நம்முடைய கல்யாணம் மற்ற எல்லாமே நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும். See, the presence of God is not just a cloud or a feeling, worship. A presence of God is an absolute existence of God. பிரசன்னம் என்று சொல்லும்போது ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் வருகிறது, அந்த சமயத்தில் நம்ம உணர்ந்து நம்ம நினைக்கிறது அப்படி கிடையாது. தேவனுடைய பிரசன்னம் சொன்னால் அது ஏற்கனவே அது ஒரு இடம் போல அங்கே இருக்கிறது. The presence of God is the nature of God. தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய அவருடைய தத்ரூபமாக இருக்கிறது. The presence of God is the nature of God. So if you cultivate an awareness of God's presence, which means you're cultivating who God is in your life. அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வளர்க்கும் பொழுது அங்கே தேவன் யார் என்பதை நீங்கள் வளர்க்கிறவர்களாக இருக்கிறீர்கள். Because when you know who God is, நீங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் நன்றாய் தெரிந்து வைத்திருந்தால், then you will begin to realize that your destiny is in who God is. அப்பொழுது வந்துட்டு உங்களுடைய கடைசி லக்கு என்ன என்பதை நீங்கள் தேவன் உங்களிடத்தில் இருக்கிறது மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். Your purpose is in the nature of God. உங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய ரூபத்திற்குள் இருக்கிறது. Does this make sense? உங்களுக்கு விளங்குதுங்களா? Is this too deep? No? Okay, I don't care, just handle it. All right, Psalms 23. சங்கீதம் 23. And I want to run through this Psalms 23 to you. இந்த வசனத்தை நான் உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன். End of this short session, இந்த சிறிய கூட்டத்தை செய்திக்கு பிறகு there be a anointing that released to you. தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே வந்து இறங்கும். To be aware of the presence. நீங்கள் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக, and to live out of God's presence. அந்த தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நீங்கள் வாழ்வதற்காக, and then live out of the place of glory of God. தேவனுடைய மகிமைக்குள் வாழ்வதற்காக. This is the purpose of this whole meditation I call. இந்த தியானத்திலே நாம் தெரிந்து கொள்கிறதிலே இந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord. கர்த்தர். The Lord. கர்த்தர் is my shepherd. என் மேய்ப்பராய் இருக்கிறார். Is the Lord of someone else, or is the Lord of just a religion, or is the Lord of your life? இங்கே இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, அந்த கர்த்தர் கர்த்தர் ஒரு ஸ்தாபனத்துக்கு கர்த்தராக இருக்கிறாரா, அல்லது மற்ற ஏதோ ஒன்றுக்கு கர்த்தராக இருக்கிறாரா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கர்த்தராக இருக்கிறாரா? How do you cultivate presence, right? நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் யோசித்து வளரும் பொழுது, David said, the Lord is my shepherd. அங்கே தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். David said the Lord is my shepherd. இங்கே தாவீது சொல்கிறார் தெளிவாக, இந்த கர்த்தர் அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். David was so aware of who God is in his life more than anything else. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே மற்ற எல்லாவற்றையும் விட கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் யார் என்பதை அவர் தெளிவாய் தெரிந்து புரிந்து வைத்திருந்தார். That is the first awareness, first key of being aware of God's presence. அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து தெரிந்து கொள்வதற்கு முதல் அடிப்படை சாவியாக இந்த உணர்வு தான் தேவை. You know, David knew God personally for himself, as he said, this is my shepherd.
தாவீது தேவனை ஒரு தனிப்பட்ட முறையிலே அவரை தெரிந்து உணர்ந்து வைத்திருந்தபடினால தான் அவர் தெளிவாக தைரியமாக சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர் என்று அவர் சொல்கிறார். This revelation who God is in your life, இந்த கர்த்தர் யார் என்பதின் வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையிலே will change the way you live. நீங்கள் வாழ்கிற விதத்தையே முற்றிலும் மாற்றி போடும். Because when you begin to experience and begin to believe God who is, you begin to live from a place of that belief system. For example, ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்கள் தேவனுடைய யார் என்பதை நீங்கள் நன்றாய் தெரிந்து வைத்திருந்தால் நீங்கள் அவருடைய பிரசன்னத்திற்குள் எப்படி வாழ வேண்டும், அந்த பிரசன்னத்தில் என்ன பெற்றுக்கொள்ள முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். Because oftentimes wrong belief about God lead us to wrong lifestyle. நாம் அநேக சமயங்களில் நம் தேவனை பற்றி நாம் தவறான புரிந்துணர்வு வைத்திருந்தோம் சொன்னால் அவை நம்மை தவறான வழியிலே நடத்தி செல்லும். When we believe God in a not according to what the scripture says, we will not have victory in our life. நாம் வேதத்திலே கர்த்தர் தேவனை பற்றி சொல்லியிருக்கிற விதத்திலே நாம் தெரிந்து வைத்திருந்து நடக்கவில்லைன்னு சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் தோல்வியை தான் கொண்டு வரும். It is powerful. It's a powerful belief that creates powerful lifestyle, belief system. நாம் ஒரு வல்லமையான நம்பிக்கையுள்ள விசுவாசமுடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது அது நமக்கு வாழ்க்கையிலே நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். For example, உதாரணமாக, if you believe நீங்கள் இப்படி நம்பினால் God is holding back his blessings from you, தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பதிலிருந்து அவர் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் விசுவாசித்தால், you will begin to walk or live in a way that you don't see a financial breakthrough. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் எந்த ஒரு மேன்மையும் வளர்ச்சி நீங்கள் காணாமல் தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். If you believe God doesn't speak to you, you will not hear God's voice. நீங்கள் தேவன் என்னோட பேசி அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறதே இல்லை என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் நீங்கள் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்காமல் தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். If you believe God is angry with you because you did this thing, and then you will see God as an angry God. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்த நிமித்தமாக கர்த்தர் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறார் நீங்கள் நினைத்தீங்கன்னு சொன்னாக்க கர்த்தர் உங்கள் மேலே கோபமாக இருப்பது போலே தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். I love Moses, I love Elijah, I love the Old Testaments. பழைய ஏற்பாட்டிலே மோசே, எலியா இவர்கள் எல்லாரையும் நான் அதிகமாக நேசிக்கிறேன். But I love Jesus more than all these people. ஆனால் இவர்கள் எல்லாரையும் விட நான் இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசிக்கிறேன். Jesus is my perfect theology. இயேசு கிறிஸ்துவானவர் தான் எனக்கு எல்லாவற்றையும் முழுதுமாக கற்றுக் கொடுக்கிறவர். Jesus said this. இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி Jesus, this is what Jesus said. எதை பிதா செய்றாரோ, எதை பிதா சொல்றாரோ அதே நான் செய்வேன், அதே நான் I will do and I will say what my Father do. என் பிதா என்னை என்ன செய்ய சொல்கிறாரோ அவர் இடத்துல கற்றுக்கொண்டதை நான் செய்வேன் என்று சொன்னார். See, அவர் ஆண்டவர் எப்படி சொன்னார்? பிதா எதை செய்றாரோ அதே நான் செய்றேன் ஆண்டு சொல்றாரு. அப்பனா பிதா நம்மளுக்கு குறித்து பிதா God is doing something for us, and when I begin to tap into truth who God is, whatever that's happening in the kingdom, whatever that God has for me begin to materialize in my life. இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதா என்ன செய்ய சொல்கிறாரோ, பிதா என்ன செய்கிறாரோ அதையே நான் செய்கிறேன் சொன்னார். அதே போல நாமும் அங்கே பிதா நம்முடைய கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை தெரிந்து அதன் பிரகாரம் நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த விதமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். I'm going to offend some of you. நான் ஒரு சில காரியங்கள் சொல்வது மூலம் ஒருவேளை நீங்கள் மனம் கஷ்டப்படலாம். Some of you believe that God doesn't speak. ஒரு சிலர் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் என்னிடத்துல பேசுகிறது கிடையாது. It is a lie from the pit of hell. அது பிசாசு கொடுத்த ஒரு பொய். ஏன்னா யோவான் 1ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்தான் வார்த்தை. He is the word. வார்த்தை பேசாம இருக்க முடியுமா? ஹலோ, இயேசு பிதாவான் நம்ம கூட constantly is talking to us. நம்ம கூட பேசிட்டு இருக்காரு.
நம்ம கூட என்னைக்குமே அந்த உறவோட அந்த அந்த அக்கினி அந்த உறவோட இருக்கணும்னு தான் அவர் என்ன செய்தாரு, நம்மளுக்கு சிலுவையில் மரித்தார். ஒன்ஸ் யூ அந்த 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 வெளிப்படுதலை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த வெளிப்படுதலை நீங்கள் நடக்கும்போது என்னத்தமா மாறும், ஆண்டோட வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையும் இந்த ப்ராமிஸும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த நீங்கள் பார்ப்பீங்க. The first thing we have to tackle in our Christian walk with God, ஆண்டவர்கிட்ட பேச மாட்டாரு, ஆண்டவர் வந்து இவங்ககிட்ட பேசுவார், அவங்கள்ட்ட பேசுவார், என்கிட்ட பேச மாட்டார். That's the line number one we have to tackle. Why? Because there is a ஆண்டவர் நம்ம சபைக்கு, உங்க வாழ்க்கைக்கு, உங்க ஃபேமிலிக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த மலேசியாக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை வைத்திருக்காரு. அந்த வார்த்தை உலகத்திலிருந்து பூமியில் வானத்திலிருந்து வந்து உழுவாது, அது மூலியமா உங்க மூலியமா ஆண்டவர் வார்த்தை இங்க வைத்திருக்காரு. ஏன்னா நீங்க தான் ஆண்டவரோட prophets. You are the prophet of God. தீர்க்கதரிசிகள். You are the நீங்க தான் ஆண்டோட தீர்க்கதரிசி. அதனால தான் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடுல எலியா தீர்க்கதரிசி எப்படி தான் செய்வாங்க, ஆண்டவர் வார்த்தை இங்க இருந்து வந்து அப்புறம் தான் அவங்க தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. The word of the Lord came னுவாங்க. The word of the Lord பழைய ஏற்பாடுல ஆண்டோட வார்த்தை அப்படி வரும், இந்த ஜாக்கெட் போடுற மாதிரி மேலே அப்படியே வரும், அவங்களுக்கு அப்படியே ஒரு ரெவல்யூஷன் வரும், அது வந்துட்டு போயிடும். சலப்ப தான் வரும், சலப்ப வராது. ஆண்டோட வார்த்தை அதுதான் கிறிஸ்து. யோவான் எழுதுறாரு, ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் எடுத்திருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்பொழுது அந்த வார்த்தை என்ன ஆகுது, சரீரம் எடுத்து பூலோகத்துக்கு நம்ம முன்பாக நடக்கிறாரு. அப்புறம் தான் பால் எழுதுறாரு, கிறிஸ்துவின் வார்த்தை உன் உள்க்கு, let it richly dwell, let the word of Christ. இன்னொருத்தமா பால் என்னத்தமா சொல்றாரு, கிறிஸ்து உனக்குள் இருக்கிறதுனால ஆதியில் இந்த வார்த்தை இப்ப உன் உள்ளுக்கு இருக்கு. அந்த வார்த்தை தான் இந்த பட்டணத்தை, இந்த சிட்டி ஒரு பிரேக் த்ரூல கொண்டு போக முடியும்னா அந்த வார்த்தை உன் உள்ளுக்கு இருக்குயா. புரியுங்களா சொல்றது? கை தட்டுங்க, ஆண்டு கை தட்டுங்க. Come on. Amen. Amen. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் எடுத்திருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த மாம்சம் வந்து ஆண்டவர் மாம்சமா இருந்தாரு, ஆனா அவருக்குள்ள ஆவியானவர் இருந்தார். அந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு எங்க இருக்காரு? அப்ப நீங்க ஆண்டவரை எப்படி பார்க்கறீங்கன்னு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த விதத்துல நீங்க தேவனை பார்க்கறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இல்ல நானே போய் so what I'm trying to say is my point number one, don't separate yourself from God. நான் முதலாவது சொல்ல விரும்புகிற குறிப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களை தேவனிடத்திலிருந்து உங்களை பிரித்து கொள்ளாதீங்க. Because he is your shepherd. அவர் என்னோட மேய்ப்பரா இருக்கிறார். So that's anointing in realizing you are one with God. நாம் தேவனோடு ஒன்றாய் இருக்கிறோம் என்ற அந்த வெளிப்பாடு நமக்கு வந்தால் அது மிகப்பெரிய ரகசியம். That's why we need to believe, we need to cultivate a thought system. We need to believe. believe na uncle நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்ம வளரணும். இல்ல ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரு, என் இடத்துல பேசுறாரு, அவர் என்னோடு என் உள்ளுக்கு இருக்காரு, என் இடத்துல பேசுவாரு. எனக்கு மட்டும் பேச மாட்டாரு, என் பக்கத்துல நேபருக்கும் ஆண்டு ஒரு வார்த்தை வைத்திருக்காரு. அங்க போனானே அந்த சைனீஸ் காய், அவனுக்கும் ஆண்டு வார்த்தை வைத்திருக்காரு. அங்க உட்காந்துருக்காரு அந்த அங்கிள், அவருக்கும் வார்த்தை இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை அவங்களை விடுதலை செய்யும்படி ஆண்டு நம்மளே வைத்திருக்காரு. ஆமென். 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 உங்க உள்ளுக்கு ஆண்டு வார்த்தை வைத்திருக்காரு. ஆண்டவர் எப்படி பூமியும் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிச்சாரு? அவரு வார்த்தையினால். ஆதியில் ஆண்டவர் அவர் வார்த்தையினால் பூமியை சிருஷ்டிச்சாரு. நியூ டெஸ்டமென்ட் பாப்பீங்க, புதிய ஏற்பாடுல அவர் வார்த்தையாக வந்தார். அந்த வார்த்தை இப்ப இன்னைக்கு எங்க இருக்கு? நமக்குள்ளே இருக்கு. That's why நான் சில பேர் வந்து பஸ்டர் சொல்லுவாங்க, சில பேர் வருவாங்க இங்க இல்ல வேற இடத்துல, இங்க இல்லை நான் அவங்கள பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் பஸ்டர், அவங்க எப்படி சார் நடத்த பேசுவாங்க, ப்ளீஸ் டோன்ட் டாக் டு மீ.
பிகாஸ் எனக்குள்ள ஒரு அனாயிண்டிங் இருக்கு, எனக்குள்ள வார்த்தை இருக்கு. அது பரிசுத்தமான வார்த்தை, அது அபிஷேகப்பட்ட வார்த்தை, அது தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. அது மட்டும்தான் இந்த ஆலயத்தில் உலாவ முடியும். ஆண்டருக்கு எதிர்ப்பாக, ஆண்டு மனுஷனுக்கு எதிர்ப்பாக, ஆண்டுக்கு ஆண்டு பிள்ளைங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு காரியமும் நான் சொல்ல முடியாதுன்னு எனக்கு ஒரு I have a core value, I have a foundation. எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கை நான் வைத்திருக்கிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எதுவும் மற்றவர்களை பற்றி ஒன்றும் என் உள்ளத்துக்குள்ளே வரக்கூடாது. The Lord is my shepherd. You have to be so convinced. You have to cultivate a belief system. நீயும் ஆண்டற ஒன்று. இந்த தண்ணி இது உள்ளுக்கு இருக்குல்ல, கப்புலுக்கு இருக்குல்ல, அதே போலதான் இது நம்ம சரீரம், பரிசுத்தாவே நம்ம உள்ளுக்கு இருக்காரு. அப்ப கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு, சபையே நீ 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 விபச்சாரத்தில் போகாதன்னு பவுல் கொரிந்தியர்ல எழுதுறாரு. ஓகே, கொரிந்தியர் சபைக்கு எழுதுறாரு, நீ விபச்சாரத்தில் போற. ஏன் தெரியுமா? பரலோக பிதா உனக்குள் இருக்கிற பரிசுத்தாவை கொண்டு அவர் என்ன செய்றாரு? He is jealous over the spirit inside of you. எப்படி சொல்லுது? புரியுதுங்க சொல்லுது? The whole Father is jealous over the Holy Spirit inside of you. அதனால this is the temple. இது தேவனோட ஆலயம். இங்கதான் ஆண்டவர் பிரசன்னம் உலாவுற இடம். எங்க? உங்க சிந்தனையில, உங்க இமோஷன்ல, உங்க கண்ணுல, நீங்க சொல்ற வார்த்தையில, நீங்க நடக்கும் போது ஆண்டவரோட பிரசன்னம் உங்க மேல இருக்கு. இதுக்கு தான் ஆண்டவர் சிலுவையில மரித்தாரு. I believe ஆண்டவர் அந்த ஜெருசலம், அந்த டெம்பிள், அதெல்லாம் ஆண்டவர் கட்டி எழுப்புவாரு. the second coming, I really believe in that. அந்த குளோரியோட இன்னொரு குளோரி என்ன தெரியுமா? அவரோட உங்களை நம்மளையே பார்த்து என்ன சொல்லி, this is my tabernacle ஆண்டவர். இது என்னுடைய கூடாரம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் என்று சொன்ன கூடாரம் என்று சொன்னால் இங்கே அவர் வாசம் பண்ணுகிற இடம். I feel the Lord is raising up a generation, a group of people. ஆண்டு இந்த காலத்தில் ஒரு ஜனங்களை ஆண்டு எழுப்புறார். என்ன மாதிரி ஜனங்க தெரியுமா? ஏனோக்கு போல ஆண்டு கிட்ட இருக்கிற அந்த உறவு so one in God. ஆண்டு கூட அப்படி இணைந்துட்டான். ஆண்டு சொல்ற, உனக்கு மரணம் இல்லை, என் கூட வா. பைபிள்ல இருக்கியா? அந்த உறவு பிதாக்கும் இயேசுவுக்கும் அந்த உறவு. யோவான் 15 ஆண்டு சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிற போல நீ என்னை நம்பும் போது இந்த உறவு உனக்கும் வரும். அங்கதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. அதுக்கு தான் ஆண்டு சொன்னாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நம்மளோட ஜீவன் எங்கத்தமா இருக்கு? டாக்டர் கொடுக்க மெடிசன்ல இல்லை, அது ஹெல்ப் பண்ணும். ஆனா உன்னோட ஜீவன் உனக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவில் தான் ஆண்டோட ஜீவன் இருக்கு. எத்தனை பேர் பட்டுக்கொண்டீங்க ஆவியில? ஆமென். ஆமென். So how you see God, எப்படி ஆண்டவரை பார்க்கறீங்க, is very important in this season. And what ஆண்டவர் இந்த சபையை வைத்து என்ன செய்ய தெரியுமா? ஆண்டவர் உங்க சபையை பயன்படுத்த போறாரு. அந்த சபையை சொன்னா கேட்டிருப்பீங்க, இது இல்லை, உங்களை வைத்து ஆண்டவர் அவர் ராஜ்யத்தை கட்ட போறாரு. சில பேர் சில சீசன்ல நம்ம சின்ன பிள்ளையா இருப்போம். சில சீசன் ஆண்டு சொல்ற, இப்ப மிஷன்ஸ் போற நேரம், இப்ப நீ என்னோட ப்ராஃபட்டா தாமான் எங்கேயோ நீ போய் சுவிசேஷம் சொல்லணும் போன நேரம் ஆண்டு சொல்லுவாரு, அந்த சீசன் தான் நம்ம போறோம், அந்த சீசன் தான் போறோம். ஆமென். அதனால தான் நம்ம ஆண்டரை எப்போ இந்த சீசன் எப்படி பார்க்குறோன்னு வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் இந்த சாம்ஸ் படிக்க முடிக்க மணி 2,000 ஒரு வருஷம் தான் இருக்கும். The Lord is my shepherd. அப்போ டேவிட் என்ன சொல்கிறான்? அவனுக்கு அவன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. அவன் யார்? அவனே எழுதுறான். அவன் யோசிக்கிறான், The Lord is my shepherd. எப்படி அப்படி சொல்கிறான்? அவன் ஒரு ஷெப்பர்டாக இருந்தானா அவன் சொல்கிறான், The Lord is my shepherd. பழைய ஏற்பாட்டில் ஆண்டு பேர் சொல்லக்கூட மாட்டாங்க, யாவேன்னு சொல்லக்கூட முடியாது. ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப சீக்ரெட்டான வார்த்தை. ஆனால் டேவிட் சொல்றான்,
அந்த யாவே என்னோட மேய்ப்பன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்ம ட்ரெடிஷனை பார்க்க மாட்டாரு. எப்படி ஆண்டருக்கு என்ன செய்யறோம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அவரு உனக்கும் அவருக்கும் அந்த உறவுக்கு தான் ஆண்டவர் ஃபைட் பண்றாரு. Your relationship with the Lord is far more important what you can do for him. நீங்கள் தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக தான் அவர் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பெரிதான காரியங்களை செய்ய முடியும் என்பதில் இருக்கிறது. The Lord is my shepherd. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். The Lord is my shepherd. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். Who is the Lord to you? உங்களுக்கு கர்த்தர் யார்? What comes to your mind first when I say who's Jesus to you? இயேசு யார் என்று நான் கேட்கும் பொழுது முதலாவது உங்களிடத்தில் என்ன எப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது, என்ன பதில் வருகிறது? For me, எனக்கு it's my burning bush. அவர் எனக்கு பச்சை எரிகிற புன்செடியா இருக்கிறார். சொல்லும்போது எனக்கு மேல நசிலுக்குது. அவர் என்னோட என்னது burning bush என்ன சொல்லுவாங்க? burning bush. பச்சை எரிகிற மோசஸ் பாத்தீங்களா? மோசஸ் பார்த்த அந்த நெருப்பு என்ன சொல்லுவாங்க? burning bush. இஸ் அவர் எனக்கு அவர் ஒரு அக்கினியை போல, ஆண்டு ஒரு அக்கினியை போல. அவர் கூட நான் போய் உட்காரும் போது ஒரு அக்கினிக்கு நான் உட்கார்ற மாதிரி இருக்கும். I feel the Lord is going to reveal himself in a powerful way next couple of days, that your secret place is going to be so powerful. தேவன் உங்களுக்கு உங்களுடைய ரகசிய அறைக்குள்ளே தன்னை யார் என்று வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்கள் மத்தியிலே பெரிய வல்லமையான காரியங்களை நடப்பிக்க போகிறார். The Lord is my shepherd, I shall not want. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், ஆகவே நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். He's a good father. அவர் நல்ல தகப்பன். The word of God is inside of you. தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ள இருக்கிறது. Got the word of God. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தர் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். தேவனே வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு. அந்த வார்த்தையை நீ என்ன செய்? ப்ரொடெக்ட் என்ன சொல்லுவாங்க? பாதுகாத்துக்கொள்ள. அந்த வார்த்தை ஆனது தான். நீங்க பைபிள் படிக்கும்போது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்க கண்களை என்ன செய்வாரு? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாரு. அப்ப இந்த பைபிள் படிக்கும்போது என்ன தெரியுமாவும்? அந்த பரிசுத்த ஆவியான ஆண்டு வார்த்தையா இருக்கார்ல, இந்த வார்த்தை ஆண்டு என்ன செய்வாரு? நம்மளுக்கு வெளிப்படுத்தலா ஆண்டு மாத்துவாரு. ஓகே, வெளிப்படுத்தின ஆவி ஆண்டு நம்மளுக்கு கொடுப்பாரு. ஆனா நீ பாருங்க, நல்ல பெற்று நீங்க man, I wish I can just open this up. The music industry, film, arts, business, 1000 years ago, 1000 இருக்கு. அவங்க எங்க எப்படி தம்மா அதை உருவாக்குனாங்க? யூரோப்ல. அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி, நீங்க நிறைய மியூசிக்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா சபையில இருந்து வந்துச்சு. யூரோப்ல 1000 years ago. யாத்திரமா இங்க இருந்து எடுத்த காரியங்க. 99% மனுஷன் செய்யற காரியங்கள் எல்லாம் ஆண்ட வார்த்தையிலிருந்து எடுத்தது. சிசிசி பைலிங்கோ. உன்னை வைத்து ஆண்டவர் ஒரு காரியங்களை கிரியேட் பண்ண போறாரு. Hallelujah. Come on, receive it. Hallelujah. The Lord is going to use you. ஆண்டவர் உங்களை வைத்து ஒரு காரியங்களை என்ன செய்ய போறாரு? கட்ட போறாரு. அதனால ஆண்டவர் நம்மளை இங்க வைத்திருக்காரு. Man, என்னோட இன்னொரு ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்க இந்த ராஜ்யம் நம்ம கட்டுறோம்ல, man, உலகம் எங்கும் அங்க தேசங்கள் எங்கும் ஆண்டவரை திரும்பி பார்க்கணும். அந்த மாதிரி ஆண்டு நம்மளுக்கு அபிஷேகம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஆண்டு நம்மளுக்கு வெளிப்படுத்த கொடுக்கதான் ஆண்டு இந்த காலத்துல ஆண்டு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால நீங்க எப்படி ஆண்டரை பார்க்குறீங்களோ, சில காரியங்களை நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நீங்க போய் எழுதுங்க. ஆண்டவர் யாரு என் வாழ்க்கையில நீங்க எழுதும் போதே தெரியும். ஐயோ என்னென்னமோ எழுதுறேன்னு உன்னை எழுதும் போதே தெரியும். அப்ப இந்த வாரம் நான் விசுவாசிக்கிறேன், மோசேக்கு அக்கினியை போல வெளிப்படுத்தின தேவன், தாவீதுக்கு மேய்ப்பனாக வெளிப்படுத்தின தேவன், எலியாக்கு ஒரு 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 தீர்க்கதரிசியாக வெளிப்படுத்தினாரு, பீட்டருக்கு அவரு ஒரு தேவகுமாரனாக வெளிப்படுத்தினாரு. இந்த வாரத்தில் அவர் உங்களுக்கு ஸ்பெஷலா, ஹல்லேலூயா, I feel the anointing. Don't wait. அவர் கண்ணை மூடி இந்த வார்த்தை நல்லா பெற்று கைகளை இதில் வைத்துங்க. அந்த வார்த்தை நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. லார்ட், இந்த ரேமா வேர்ட் இந்த வாரம், இந்த வாரத்தில்
அவர் உங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு அவரை ஒரு ஸ்பெஷலா வெளிப்படுத்த போறாருன்னு நானே ஆவியில விசுவாசிக்கிறேன். பெற்றுக்கொள்ளுவங்க மட்டும் நல்லா கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே I receive it. I receive it, Lord. I receive it. நான் பெற்றுக்கொள்கிறேன். Come on, I receive it. நான் பெற்றுக்கொள்கிறேன். Amen. ஒரு காரியம் சொந்து ஒரு காரியம் நான் விளக்கிட்டே நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். Amen. I'm going to pray. உங்க சீக்கிரம் இன்னைக்கு என்ன ஜெபிக்க போறேன், இந்த வாரம் பூரம் ஆண்டவர் எனக்கு இப்படி வெளிப்படுத்தினாரு, ஆண்டவர் என்னை இப்படி வெளிப்படுத்தினாரு, வார்த்தை மூலமா ஆண்டவர் இப்படி வெளிப்படுத்துறான்னு அந்த மாதிரி காரியங்கள் அந்த வாரம் பொழுது நீங்க அந்த ஜேர்னில போறீங்க. நான் உங்களுக்கு ப்ரே பண்ண போறேன். ஓகேயா? ஆமென். 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 பாருங்க, ஆண்டவர் வார்த்தை பத்தி நம்ம மெடிடேட் பண்றோம். ஆண்டவர் வார்த்தைல ஆண்டவர் கடைசிக்காரன் சொல்லி முடிச்சு நான் முடிக்கிறேன். ஆண்டு ஒரு பட்டணத்துக்கு போறாரு. அந்த பிசாசுங்களாம் வந்து ஒருத்தன் பிசாசுல கட்டில் எத்தனையோ வருஷமா அந்த பிசாசு பிடிச்சிருக்கான். அந்த பிசாசு பிடிச்சவன் வந்து ஆண்டு சொல்றான், நீ தேவகுமாரன். அவன் சொல்லல, அவன் இருக்கிற பிசாசு சொல்லுது நீ தேவகுமாரன். அப்பதான் பரிசுத்த உனக்கு ஒரு ரெவலேஷன் காமிச்சாரு. ஆண்டு காமிச்சாரு. என்னது ஆண்டு சொன்னாரு, ஜானி தேவகுமாரன் நிறைய பேருக்கு தெரியும். ஈவன் த டீமன்ஸ், பிசாசு கூட அவனுக்கு தியாலஜி தெரியும், பிசாசு கூட அவனுக்கு பைபிள் தெரியும். ஆனா உனக்கும் அவனுக்கு என்னத்த வித்தியாசம், உன் மேல இருக்கிற அபிஷேகம் அது அவனுக்கு இல்லை. த ட்ரூத், உனக்குள்ள சத்தியம் அவனுக்கு இல்லை. நீ உன் இதயத்தை என்கிட்ட கொடுத்தல, அந்த இதயம் பிசாசுக்கு இல்லை. அவன் என்னதான் சொன்னாலும் அது வாய்க்காம போவான். ஆனா அபிஷேகப்பட்ட நீங்களும் நானும் ஒரு காரியம் சொல்லும் போது, ஒரு காரியம் நினைக்கும் போது, ஒரு காரியம் நம்ம தீர்க்கதரிசனமா சொல்லும் போது ஆண்டவர் அதை என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார், செய்வார். கை தட்டுங்களே. come on அரவிந்த், கை தட்டு. come on. the Lord is my shepherd. who's the Lord to you? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில யாருன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தும்படி இந்த வார்த்தையில ஆண்டவர் வெளிப்படுத்துவார். Amen. Of course he is our savior. நம்ம ரட்சகர்னு அழிந்திருக்கோம். ஆனா அந்த நிறைய என்கவுண்டர் இருக்கு, நிறைய என்கவுண்டர் ஆண்டவர் வைத்திருக்காரு. பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம படிச்சு கிறிஸ்துவம் வர முடியாது. ஆண்டவரை ருசிச்சாதான் கிறிஸ்துவம் மாற முடியும். படிச்சிருந்தா அனத்தமா இருக்கும். நிறைய மற்ற மத ஆளுங்களே கிறிஸ்துவம் வாங்கியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஆன்லைன் நிறைய பேர் இந்த மதம் வேற மதம் ஆளுங்க இது படிக்கிறாங்க. But what makes this powerful word powerful is anointing of the Holy Spirit. Come on, let's எந்திரிச்சுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Thank you Lord. ஆன்லைன் நீங்க பார்த்துருப்பீங்க, கண்களை மூடி, இங்க இருக்கிற எல்லாம் கண்களை மூடி இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் தயவு செய்து எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். I'm going to pray for online and those who are outside, those who are here. இங்க அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஜெபிக்க போறேன். ஆண்டவர் வார்த்தை, நல்ல வார்த்தையை கொடுத்தார் இன்னைக்கு ராத்திரி. Thank you Lord. ஆன்லைன் உங்களுக்கு ஜெபித்துட்டு அப்புறம் இவங்களுக்கு ஜெபிக்க போறோம். எங்கெங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை வைத்திருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் வார்த்தையானது இது. நீ எதை இழந்தையோ, எதை நீ உனக்கு வந்து இல்லாம போனதோ அந்த காரியங்களை ஆண்டு திருப்பி யோவேல் 2 படி நீ இழந்த காரியங்களை ஆண்டு திருப்பி கொடுக்க ஆண்டு வாஞ்சையா இருக்காரு. நீங்க பார்த்துருப்பீங்க, நீ உங்க ஹெல்த் இழந்திருப்பீங்க, உங்களுடைய சரீரத்துக்கு சுகத்தை இழந்திருப்பீங்க. ஆண்டு வார்த்தை மூலியமா சொல்றாரு, அந்த காரியங்களை ஆண்டு என்ன செய்ய போறாரு, ரெஸ்ட் ஆஃப் அந்த காரியங்களை ஆண்டு திருப்பி உங்களுக்கு கொடுக்க போறாரு. Word of God says that whatever that you have lost in your life all this while, God is going to give you back. If you have lost your health, God is going to restore and give you perfect, immaculate health in your life. This is my word for you tonight. This is my word for you. The Lord wants to commune with you. தேவன் உங்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். Second Corinthians 6 படி, 2 Corinthians 6 படி இந்த வார்த்தையை, நீர் தேவனோட ஆலயம், அவர் பிரசன்னம் உன் மேல், உன் உள்ளுக்கும் மேலேயும் உலாவுது. உன் வாழ்க்கையை ஆண்டு பட்டு நீ திருப்பி, because he wants to do great things about you. You are the temple of God and God dwells within you and God wants to do great things in your life. I bless you. Those who are watching online, I bless you.
இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நான் கர்த்தர் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். I pray for healing over your body. உங்கள் சரீரத்தின் சுகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். Those family who husbands are not home, who wives are not home, I pray for the comfort of the Holy Spirit. வீட்டில் இல்லாம கணவன் மனைவி இருப்பான்னு சொன்னால் அவருடைய தேவனுடைய ஆறுதலுக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for the presence of the Lord to watch over you. தேவனுடைய பிரசன்னம் உங்க மேல இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். I prophesy breakthrough over you in Jesus name. உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் உண்டாக வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். Every dullness to be gone. எல்லா இரவுகளும் இருளான காரியங்கள் ஓடி போகட்டும். எல்லாம் சோர்வின் ஆவிகளை எடுத்து போட்டு பரிசுத்தாவின் அக்கினி எழுப்புதல் ஆவிகள் உங்க மேல வருவதாக இயேசுவின் நாமத்தில். Let every laziness get out and let there be a revival in your life. Bless you. Thank you. Father, we bless the online, those who are watching online. இணையதளத்தின் மூலம் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும் கர்த்தாவே. Let them be a prophets and prophetess for you. அங்கே அவர்கள் உங்களுக்கு தீர்க்கதரிசியாயும் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். In Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். And those who are here in this service, இந்த இங்கே ஆராதனையிலே அமர்ந்திருக்கிற உங்களுக்காக I'm going to pray for impartation of spirit of revelation over you. ஒரு வெளிப்பாட்டின் ஆவி உங்கள் மேல் வந்து இறங்கும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். So you will begin to hear the voice of the Lord constantly. இதன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்படியாக நான் அவருடைய குரலை கேட்கும்படியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Psalms 23 say he prepared a table before me. கர்த்தர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. I pray this whole week you'll be feasting after Jesus. ஆகவே இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய பந்தியிலே இருப்பீர்கள் என்று நான் ஜெபிக்கிறேன். Come on, lift your hands to the Lord. கர்த்தருக்கு முன்பாக உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். As a sign of receiving from the Lord.